ஆயுஷ்வதனானுக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ்டிடி டிஆர்பி அடிஷ்னல் சிவில் லிஸ்ட் 21 புதிய நபருக்கு வாய்ப்பு கிடைத்தது எப்படி? இந்த தகவலில் 3 முக்கிய தகவலை பார்க்கலாம். இது தகவல் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வெளியாக இருக்க லிஸ்ட்டு. முதல் தகவல் 3348 பணியிடங்கள் ஃபஸ்ட்டு சிவி, 3 நபருக்கு 2வது சிவி, 21 நபர்களுக்கு 3வது சிவி. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 3372 ஆசிரியர்கள் சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு இதுவரையும் ஒதுக்கப்பட்டிருக்க பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் வேக்கன்சி 2635 மட்டும்தான். தமிழ் மீடியம் வேக்கன்சி 2635 பணியிடங்கள். இந்த பணியிடத்துக்காக தான் 3373 பேர் இன்றைய நிலவரப்படி கூப்பிட்ருக்காங்க. 21 பேருக்கு 16ஆம் தேதி சிவி நடக்குது. இந்த 3373 பார்க்கும்பொழுது 734 ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வெளியேற்றப்பட போகிறார்கள். இவர்கள் தமிழக அரசாங்கிடம் முறையிட வேண்டும். வெளியிட முறையிட்டு கூடுதல் பணியிடம் பெறுவது சால சிறந்ததாகும். அடுத்த ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த 2வது சிவி 3 பேருக்கு வரும்பொழுது வாட்ஸ்அப் குழுவிலையும் யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான சிவினே இந்த முத்திரை குத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது முற்றிலும் தவறானது, கவனக்குறைவான பதிவு. இது நார்மல் பர்சன் தான். இந்த 3 நபர்களும் நார்மல் பர்சனாக இருக்கிற டீச்சர்ஸ் தான். இவர்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் டிடிஎட் ஃபார் மென்டல் ரிட்டார்டு சைல்ட்ஸ், மனநலன் குன்றிய குழந்தைகளுக்காக பாடத்தை போதிப்பதற்காக சிறப்பு கல்வியை முடித்தவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது தெரியும். டைரக்டரேட் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் மென்டல் ரிட்டார்டட் சைல்ட்ஸ் 6 வேக்கன்சி இருக்கும். இந்த 6 வேக்கன்சிக்காக தான் ஜிடியில் ஒரு பணியிடம், பிசியில் ஒரு பணியிடம், எம்பிசியில் ஒரு பணியிடம், இந்த 3 பணியிடத்திற்கு நேரடியாக போட்டியின்றி 3 ஆசிரியர்களை தேர்வு செய்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்த சிவி 3348 லிஸ்ட்டில் வந்து இந்த 3 ஆசிரியர்கள் பெயர் இடம்பெறவில்லை. இவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் நேரடியாக சென்று முறையிட்ட காரணத்தினால, எங்களிடத்தில் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிடிஎட் முடிச்சிருக்கோம், எங்களுடைய பெயர் சிவி லிஸ்ட்டில் வரல, சான்றிதழ்லாம் இருக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இவர்களுக்கு என்ன தனியாக ஒரு அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்தது. ஏன்னா இது தகுதியான நபர்கள் மனநலன் குன்றிய குழந்தைகளுக்கு கல்வியை போதிப்பதற்காக ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்ததுனால வெளிவந்த சிவியை தவிர இது வந்து மாற்றுத்திறன் ஆசிரியர் கிடையாது. இங்கே 3 பேரும் மாற்றுத்திறன் ஆசிரியர் கிடையாது. ஸ்பெஷல் எஜுகேஷன் டிடிஎட் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு முக்கியமான தகவல். 2வது தகவல், நமக்கு கரெக்ஷன் பண்ணலான்னும் போது வாட்ஸ்அப் குழுவிலும் யூடியூப்பில் என்ன பண்ணிட்டாங்க, சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணணும், சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க, சிவி லிஸ்ட்டில் வெளியில் இருக்கிறவங்க அலோவ் பண்ணலை அப்படின்ற ஒரு தகவலை கவனக்குறைவாக கொடுத்துட்டாங்க. இதனால் சிவி லிஸ்ட்டில் வெளியே இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சலும் ஒரு வருத்தமும் வேதனையும் தான் இருந்தது. மிக குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு சில யூடியூப் சேனலில் மட்டும்தான் சிவி லிஸ்ட்டில் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த பத்திரிகை செய்தியில் தெளிவாக இருக்குது, தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பணிநாடுகள் எவரேனும் விண்ணப்பத்தில் தவறான விவரங்கள் கொடுத்தாலும் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றது. அதன் அடிப்படையில் ஆயிஷா நியூஸில் இந்த செய்தி கொடுத்தோம். விண்ணப்பத்தை தேர்ச்சி பெற்றாலும் சரி செய்ய வாய்ப்பு கொடுத்தோம். இந்த செய்தி கொடுத்த பிறகு அந்த வீடியோ ஒரு 10,000 வியூஸ் போயிருக்கும். 10,000 வியூஸ் போனாலும் அந்த 10,254 வியூஸில் ஒரு ஆசிரியர் பயனடைஞ்சிருக்காங்க. இதுதான் ஆயிஷா நியூஸ் சேனலோட ஒரு வெற்றியாகவும் நம்ம ஏற்றுக்கலாம். அதாவது இந்த மாதிரி சிவி கேண்டிடேட் மட்டும்தான் கரெக்ஷன் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் பதிவு செய்தவர்கள் இனிவரும் காலங்களில் கவனக்குறைவான பதிவுகள் தவிர்க்க வேண்டும் கொடுக்கும் பொழுது இவங்க தன்னை பற்றி சொல்கிறாங்க, கரெக்ட் சார், உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் கரெக்ஷன் பண்ணேன், இப்போ எனக்கு சிவி லிஸ்ட்டு வந்திருக்கு, 95+5 100 மார்க்ஸ் எம்பிசின்னு எடுத்துகிட்டு வராங்க. தேங்க்யூ ஃபார் கைடன்ஸ் அண்ட் உங்கள் கைடன்ஸ் ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஐடி யாருன்னா மேகலா. இப்போ மேகலான்ற ஆசிரியர் சிவிக்குள்ளே வராங்க அப்படின்னா அந்த கட் ஆஃபுக்குள்ளே வர்றதுனால தான் இந்த 21 பேரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேர்ச்சி அடைந்திருக்கிற 25,000 பேரில் 20,000 பேர் நாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தா கூட அந்த 2,235 தமிழ் பணியிடத்திற்கு நேராக சிவி கட் ஆஃப்குள்ளே வரவங்க மட்டும் தான் கூப்பிட்ருக்காங்க. இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா, தற்போது சிவி சென்றிருப்பவர்கள் எவரேனும் 2017 அப்ளை பண்ணும்போது 2017 வச்சு செலக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் போகும்போது 2013 என்கிட்ட இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா அவர்கள் ரேங்க்கில்
முன்னாடி வந்துருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிவி லிஸ்ட்டோட ரேங்க்கு சில மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாமே விளிம்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. வருத்தத்துக்குரிய செய்தியும் கூட. இப்போ மேகலா அவர்கள் 5வது ரேங்கிங்கில இருக்காங்க இந்த சிவி 21. இப்போ இவர்கள் எங்கே உள்ளே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெளியான சிவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மாறுது. 1647வது இடத்துக்கு அடுத்து 1648வது ரேங்க்கில் மேகலா அவர்களை கூப்பிட்ருக்கணும். எம்பிசி அண்டர் மார்க்ஸ் அங்கே தான் வருது. டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் பார்க்கும்போது 1985. 1985 இந்த இடத்துல வர வேண்டிய ஒரு ஆசிரியரை சிவியில் கூப்பிடாதனால, இப்போ இதற்கு அடுத்து இருக்கிறவங்க 1647க்கு அடுத்து இருக்கிற எம்பிசி டர்னில் கடைசியில் இருக்கிற மென் ஆர் விமன் வெளியேற்றப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மாற்றம், இது 5வது மாற்றம், 5வது ஆசிரியர்னால. அடுத்து ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் முதல் மாற்றம் எங்கே இருக்குன்னா ஜிடிலேயே மாறுது. முதல் மாற்றம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகேஸ்வரி ஆர் என்ற ஆசிரியர் 106 மார்க் பிசியில் வராங்க. இந்த 106 மார்க் என்பது ஜிடிலேயே உள்ள இன்சர்ட் ஆகுது. எங்கே வருதுன்னா 804வது ரேங்க் அடுத்து வரதுனால, அதுவும் இது ஜிடி 106 எங்கே எடுத்துகிட்டு வராங்க 804. அப்போ ஜிடிலே உள்ளே வரதுனால பிசி கம்யூனிட்டியில் ஒரு ஆண் ஆசிரியர் அல்லது பெண் ஆசிரியர் வெளியேற்றப்படுவதற்கு 100% வாய்ப்பாக இருக்குது. இதுவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அடுத்து 2வது மாற்றம் பார்த்தீங்கன்னா 102 மார்க், இதுவும் எம்பிசியில் உள்ள வருது. இவங்க 1313 1313வது பணியிடத்துக்கு பிறகு முதல் சிவியில் 1314வது இடத்துல கூப்பிட்ருக்கணும். ஆனால் இவங்க சர்டிஃபிகேட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2017 2002 கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் 2013 கிளைம் பண்ணியிருக்காங்க. 2013 கிளைம் பண்ணதுனால அவங்க வெயிட்டேஜ் அடிப்படையில் இவர்கள் எம்பிசி கோட்டாலே மேலே வராங்க. அப்போது 1313 உள்ளே இருக்காங்கன்னா 1313க்கு அடுத்து கீழே இருக்கிற 1600 இல்லை 2200 2300 இருக்கிற இல்லை 3300, ஏன்னா நமக்கு வந்துருச்சு பார்த்துங்களா 3370 கிட்ட வந்துட்டோம். டோட்டல் சிவி ஸ்ட்ரென்த் 3373. 3313 அந்த இடத்துல இருக்கிற ஒரு எம்பிசி கூட வெளியேற்றப்படுவாங்க. ஸோ 2 இப்போதைக்கு 2 எம்பிசி வெளியேற்றப்படுகிறாங்க, ஒரு பிசி வெளியேற்ற. ஏன்னா இது எல்லாமே ஹையஸ்ட் மார்க் ரேங்கிங்கில் உள்ளே வராங்க மேலே இருக்கிறவங்க. இந்த 21 நபர்களாலையும் சில மாற்றங்கள் கம்யூனிட்டி வைஸ் மாறுவதற்கு 100% வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அதே போல் சிவி சென்றவர்களும் 2017க்கு பதிலாக 2013 கொடுத்துட்றாங்க, இல்லை 15 கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர் சிறப்பு ஆசிரியர்களாக இருப்பாங்க. மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் 2017 நடந்தது. அவர்களுக்கான இதெல்லாம் கொடுக்கும்போது சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மெயின்.